தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, புதுசாக ஒரு அப்டேட் அறிவிச்சிருக்காங்க. எங்கேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழக அரசு மக்கள் நல்வாழ்வுத்துறையிலேருந்து ஒரு மாபெரும் வேலைவாய்ப்புக்கான புதிய நோட்டிஃபிகேஷனை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின முழு தகவலையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். கல்வி தகுதியை பொறுத்த அளவுக்கு மினிமம் நீங்கள் 8th 10th 12th டிப்ளமோ டிகிரி பிஎஸ்எம்எஸ் அதே மாதிரி பிடிஎஸ் வரைக்கும் படிச்சிருக்க ஆண் பெண் மற்றும் திருநங்கைகளும் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் மொத்தம் ஒரு 13 விதமான பதவிகள், 13 டைப்ஸ் ஆஃப் ஜாப்ஸ். நீங்கள் காலி இடங்கள் கிடையாது, 13 விதமான பதவிகள் அறிவிச்சிருக்காங்க. ஏதாவது ஃபீஸ் பே பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த ஃபீஸும் கிடையாது. அதே மாதிரி எக்ஸாமும் கிடையாது. ஒரு எழுத்து தேர்வு இல்லாமல் நேரடி பணி நியமனம் மூலம் ஆட்களை தேர்ந்தெடுக்க போகிறாங்க நம்ம தமிழக அரசு கீழே மக்கள் நல்வாழ்வு துறையில். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் மினிமம் அப்படின்னா உங்களுக்கு 10,000லேருந்து அதிகபட்சமாக 40,000 வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளம் வழங்குறாங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு ஒன்று நீங்கள் நேரடியாக கொண்டு போய் சப்மிட் பண்ணலாம், அப்படி இல்லை அப்படின்னா தபால் மூலிமா நீங்கள் சப்மிட் பண்ணலாம்னு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்படி நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9/8/2024 நீங்கள் சப்மிட் பண்ணணும். அதுக்கு மேலே வர எந்த அப்ளிகேஷன் ஃபார்மையும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அன்றைக்கி சாயந்தரம் 5 மணியோட க்ளோஸ் ஆயிரும். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் தகுதி விருப்பம் இருக்க யாராக இருந்தாலும் சரி நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலான்னு போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர வேலைவாய்ப்பு மட்டும் இல்லாமல் மத்திய அரசு வேலை, மாநில அரசு வேலை, தபால் துறை, காவல்துறை, ரயில்வே துறை போன்ற அனைத்து துறைகளிலும் வரும் வேலைவாய்ப்புகளை உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்குமே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. சரி வாங்க உள்ளே போய் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மக்களே பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்டில் லிங்க் இருக்குது. உள்ளே போனீங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரி, ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன ஃபில் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகண்ட் நேம், விண்ணப்பதாரின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, அது என்னங்கிறத கொடுத்துக்கோங்க. இரண்டாவது அவங்களுடைய தந்தை பெயர் என்ன, தகப்பனார் பெயர் என்னங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். மூணாவது பிறந்த தேதி, டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். நாலாவது உங்களுடைய வயது, இப்போ வரைக்கும் உங்களுக்கு ஏஜ் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஐந்தாவது உங்களுக்கான கல்வி தகுதி, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஆறாவது இப்போ நீங்கள் இருக்க ப்ரெசண்ட் அட்ரஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. டோர் நம்பர்லேருந்து பின்கோடு வரைக்கும் எல்லா டீட்டெயில்ஸும் கிளியராக மென்ஷன் பண்ணிக்கோங்க. தென் பர்மனண்ட் அட்ரஸ், உங்களுடைய நிரந்தர முகவரி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, அது என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். எட்டாவது நீங்கள் எந்த கம்யூனிட்டியை சார்ந்தவங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். ஒன்பதாவது உங்களுடைய ஆதார் கார்டில் இருக்கிற நம்பரை கிளியராக எழுதிக்கோங்க. பத்தாவது உங்களுடைய ஃபோன் நம்பர், உங்களுடைய மொபைல் நம்பர் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். 11வது உங்களுடைய இமெயில் ஐடி என்ன அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. 12வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன் அனுபவம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸை நீங்கள் கிளியராக மென்ஷன் பண்ணணும். அந்தன்னு பார்த்தீங்கன்னா திருநங்கைகள், ஆதரவற்ற விதவைகள், உடல் ஊனமுற்றோர் இந்த மாதிரி நீங்கள் யாராவது அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா எஸ்னா எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், அப்படி நீங்கள் அப்ளை பண்ணால் கவர்மெண்ட்டில் கொடுத்துருக்கிற ப்ரூஃபை மறக்காமல் நீங்கள் வைக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது கீழே வந்தீங்க அப்படின்னா பிளேஸ், இடம் மற்றும் தேதி என்ன அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல விண்ணப்பதாரின் கையொப்பம் அதை கொடுத்து நீங்கள் அனுப்பிச்சிக்கோங்க. சரி, இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட என்னென்னலாம் வச்சு அனுப்பணும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கீழே அடுத்த பேஜ்லேயே நீங்கள் என்னென்னலாம் வச்சு அனுப்பணுங்கிற முழு தகவலையும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இன்னொரு ஒரே ஒரு முக்கியமான விஷயம், செல்ஃப் அட்டஸ்டட், நீங்கள் வச்சு அனுப்புகிற எல்லா டாக்குமெண்ட்ஸ்லையும் உங்கள் கையெழுத்தை போட்டு அனுப்புங்க. என்னென்ன அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வைக்கணும், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃப் வைக்கணும், கல்வி தகுதிக்கான சான்று வைக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கவுன்சிலர் ரிஜிஸ்டர், அது சில வேலை வாய்ப்புகளுக்கு ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க, அவங்க மட்டும் வைக்கணும், எல்லோரும் வைக்கணுங்கிற தேவை கிடையாது. அதுக்கடுத்தது தமிழ் எலிஜிபிலிட்டி, அதுக்கு நீங்கள் 10th இல்லை 12th மார்க் ஷீட் வைக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்சி, உங்களுடைய நீங்கள் இப்போ இருக்க முகவரிக்கான ப்ரூஃப் எது
அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதில் எதெல்லாம் எடுத்துக்குவோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்லேருந்து கொடுத்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், இல்லை ஓட்டர் ஐடி எடுத்துக்குவாங்க, இல்லை டேக்ஸ் ரெசிப்ட் எங்கேருந்து கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து, முனிசிபாலிட்டி, கார்பரேஷன் இதில் ஏதோ ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதை ஏற்றுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆதார் கார்டு வச்சிங்கனாலும் ஓகே, ரேஷன் கார்டு வச்சுருந்தாலும் ஓகே, இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் வச்சுருந்தா போதும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 7வது உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கேரக்டர் சர்டிஃபிகேட் வாங்கணும். யார்கிட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் ஏ, குரூப் பி ஆஃபீஸர்கிட்ட, குரூப் ஏ அல்லது குரூப் பி ஆஃபீஸர் யாராவது ஒருத்தங்கிட்ட வாங்கியிருக்கீங்க, 3 மாதத்துக்குள்ளே இதுக்கு முன்னாடி ஒருத்தர் வாங்கியிருக்கேன், அதை யூஸ் பண்ணலான்னா நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னொன்று வாங்கணும். யார்கிட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெட் ஆஃப் த இன்ஸ்டியூஷன், கடைசியாக நீங்கள் படித்த ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ இருக்க ஹெட் ஆஃப் த இன்ஸ்டியூஷன் கிட்ட ஒரு கேரக்டர் சர்டிஃபிகேட் வாங்கணும். உடல் ஊனமுற்றோர் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா பிளாக் மெடிக்கல் ஆஃபீஸர்கிட்ட ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. முன் அனுபவம் ஏதாவது இருந்துச்சுன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் வச்சுக்கோங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி திருநங்கைகள், உடல் ஊனமுற்றோர், கணவரால் கைவிடப்பட்டோர், ஆதரவற்ற விதவிகள், இவங்க யாராவது அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் அதுக்கான ப்ரூஃப் வைக்கணும். சரிங்களா? அதாவது நீ ஆமாம் அப்படின்னு அதில் மென்ஷன் பண்ணிங்கன்னா கம்பல்சரி ப்ரூஃப் வைக்கணும். என்ஓசி இருந்துச்சுன்னா அதை வச்சுக்கோங்க. இல்லை எனி அதர் ஸ்பெஷல் ரெக்கார்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதையும் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். அப்ளிகேஷன் ஃபார்ம்லேயே கீழே என்னென்னலாம் நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸை கொடுத்துருக்காங்க. மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தான் லிங்க் இருக்குது. சரி வாங்க, நோட்டிஃபிகேஷனை பற்றின தகவல் என்னங்கிறத பார்க்கலாம். மகளே பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு 3 நோட்டிஃபிகேஷன் அறிவிச்சிருக்காங்க. ஒரே இதில் தான், ஆனால் 3 நோட்டிஃபிகேஷன் அறிவிச்சிருக்காங்க தனித்தனியாக. ஃபஸ்ட்டு ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டென்டல் யூனிட்டில் டென்டல் சர்ஜனுக்கான வேலை வாய்ப்பு, 34,000 ரூபாய் சேலரி. நீங்கள் பிடிஎஸ் அதாவது பேச்சுலர் ஆஃப் டென்டல் சர்ஜரி படிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணலாம். கூடவே பார்த்தீங்கன்னா டென்டல் கவுன்சிலில் ரிஜிஸ்டர் பண்ணிடணும். 2வது டென்டல் அசிஸ்டண்ட்டுக்கான வேலைவாய்ப்பு, 13,800 சம்பளம், 10வது பாஸ் பண்ணியிருந்தால் போதும். கூடவே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டென்டல் ஹைஜீனில் உங்களுக்கு முன் அனுபவம் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது என்ன வேலைவாய்ப்புக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரைவருக்கான வேலைவாய்ப்பு. இந்த வேலைவாய்ப்புக்கு 13,500 சம்பளம், 8வது பாஸ் பண்ணியிருந்தால் போதும். ஹெவி மோட்டார் டிரைவிங் லைசன்ஸ் வேணும்னு சொல்லியிருக்காங்க. கூடவே பார்த்தீங்கன்னா 2 வருஷம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படிங்கிறதையும் அறிவிச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்தது என்ன வேலைவாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஎன்எம் சொல்லுவாங்க, அதுக்கான வேலைவாய்ப்பு. இதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏஎன்எம் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் ஃபீமேல் படிச்சிருக்கவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். 14,000 ரூபாய் உங்களுக்கான சம்பளம், 9 காலியிடங்கள் இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. அதுக்கடுத்தது ஃபார்மாசிஸ்ட்டுக்கான வேலைவாய்ப்பு. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தளவுக்கு 15,000 ரூபாய் உங்களுக்கான சம்பளம் கொடுக்குறாங்க. 12th பாஸ் பண்ணிக்கணும். டிப்ளமோ ஃபார்மசி படிச்சிருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் டிகிரி ஃபார்மசி படிச்சிருந்தாலும் சரி, ஃபார்மசி கவுன்சிலில் கம்பல்சரி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ஆடியோலஜிஸ்ட். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தளவுக்கும் 23,000 ரூபாய் உங்களுக்கான சம்பளம் வழங்குறாங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு பேச்சுலர் டிகிரி ஆடியாலஜி, இல்லை ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜி, இல்லை பிஎஸ்சி பார்த்திங்கன்னா ஸ்பீச் அண்ட் ஹியரிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். அதுக்கு அடுத்தது ஆடியோமெட்ரிஷியன் இல்லை ஆடியோமெட்ரிக் அசிஸ்டன்ட். உங்களுக்கு 17,250 ரூபா சம்பளம். இதுக்கு 1 இயர் டிப்ளமோ இருக்கணும். எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஹெச்எல்எஸ்ன்னு சொல்லுவாங்க, ஹியரிங் லாங்குவேஜ் அண்ட் ஸ்பீச். இதில் உங்களுக்கு இந்த டிப்ளமோ படிச்சிருக்கீங்க இதில் அப்படின்னா நீங்கள் விண்ணப்பிக்கிறதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறதையும் அறிவிச்சிருக்காங்க. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயுஷ் டாக்டர் சித்தா. இந்த வேலைவாய்ப்பு பொறுத்தளவுக்கும் நீங்கள் பிஎஸ்எம்எஸ் படிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணலாம். 40,000 ரூபாய் சம்பளம். அதிலே பார்த்தீங்கன்னா சிகிச்சை உதவியாளருக்கான வேலைவாய்ப்பு, டிப்ளமோ இன் நர்சிங் தெரபி படித்தவங்க அப்ளை பண்ணலாம். 15,000 ரூபாய் உங்களுக்கான மாத சம்பளம் வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஆயுஷ் டாக்டர் சித்தாலேயே வேறு டிபார்ட்மெண்ட்டில் எடுக்கிறாங்க. அந்த வேலைவாய்ப்புக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஎஸ்எம்எஸ் படித்தவங்க அப்ளை பண்ணலாம். 40,000 ரூபாய் சம்பளம். டிஸ்பென்சர் சித்தா அதாவது மருந்து வழங்குபவர். இதுக்கு டிப்ளமோ ஃபார்மசி சித்தாவில் முடிச்சிருக்கணும். 15,000 ரூபாய் உங்களுக்கான சம்பளம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதே சேம் டிஸ்பென்சர்லேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு கேட்டகரியில் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த இதுக்கும் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ ஃபார்மசி படித்தவங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 750 ரூபா ஒரு நாளைக்கு சேலரி வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. மல்டி பர்பஸ் ஒர்க்கருக்கான வேலைவாய்ப்புக்கு 8வது பாஸ் பண்ணியிருந்தால் போதும். பெர் டே உங்களுக்கு 300 ரூபா சம்பளம் வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. சரி, இந்த வேலைவாய்ப்புக்கு எல்லாமே நீங்கள் அப்ளை பண்ண வேண்டிய அட்ரஸ் பார்த்தீங்கன்னா இதுதான், இந்த இடத்துலேயே கொடுத்துருக்காங்க. விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி: நிர்வாக செயலாளர், மாவட்ட சுகாதார அலுவலர், மாவட்ட நலவாழ்வு சங்கம், டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி, 147 பூலவாப்பட்டி பிரிவு, திருப்பூர் 641602. இந்த அட்ரஸுக்கு நீங்கள் ஒன்று நேரடியாகவோ அல்லது தபால் மூலியமாகவோ சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் 9/8/2024 சாயந்தரம் 5 மணிக்குள் நீங்கள் சப்மிட் பண்ணணும். இந்த வேலைவாய்ப்புகளுக்கான வயது வரம்பு இதில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த கேட்டகரி இருந்தாலும் சரி, மினிமம் 18 முதல் மேக்ஸிமம் 35 வயது வரை உள்ள ஆண் பெண் இருபாலரும் அப்ளை பண்ணலாம். அவ்வளோதான் மக்கள். இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸும் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம். கமெண்ட்லேயும் லிங்கை பின் பண்ணியிருக்கோம். மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலியமாக சந்திக்கிறேன். மிக்க நன்றி.